நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, எங்க அக்காவை நீங்க முதல்ல எங்க பாத்தீங்க? மச்சி, ஒரு philosophy கேட்டுக்க. ஒரு பொம்பளை புள்ள பாவாடை கடியில போனது உனக்கு philosophyலாம் தோணுதாடா? You want to try it? கதையில் என்னோட ரோலை பற்றி சொல்லணும்னா, ரோல் ஆஸ் யூ நோ ஈஸ்வர் கோமதியிலேருந்து ஈஸ்வர் தான் என்னோட கேரக்டர் பேர். ஹீ இஸ் அ பெட்டி தீஃப், ஒரு டீசெண்டான திருடனுங்க. நானும் நண்பர் பாலாவும், நாங்கள் 2 பேரும் தான் ஹீரோ காமெடியாக, நாங்கள் 2 பேரும் தான் த்ரூ அவுட் ஃபிலிமில் ட்ராவல் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏன் ரூம்பு கொஞ்சம் வந்துட்டு போங்கப்பா. டேய், இது புதுசுடா, இது ரொம்ப புதுசு. ஹீரோயின் வந்து அவங்க வந்து அனஸ்வரா. அவங்க வந்து எப்படின்னா, நாங்கள் விழுந்து காமெடி பண்ணாலும் அவங்க ஒரே டைலாகில் ஈஸியாக காமெடி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க தமிழ் பேசினாவே காமெடியாக தான் இருக்கும். ஈகோ வந்து ஈஸ்வரும், ஹீரோ பேர் ஈஸ்வர், என்னோட பேர் கோமதி ஓட ஒரு காம்பினேஷன். எங்களுக்குள்ள படத்தில் எங்களுக்குள்ள ஈகோ கிளாஷஸும் எங்களோட நேமோட காம்பினேஷன் தான் இந்த டைட்டில். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேட்சியான டைட்டில். நீ லூசு, உங்க அப்பா லூசு, உங்க அண்ணனுக்கு அவன பெரிய லூசு. என் ஃபேமிலியை பத்திலாம் தப்பா பேசின போடு வாய். இந்த படத்தினுடைய பேரை கேட்டாலே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு அழகான பொருளும் வச்சுருக்காரு. ஈஸ்வர் கோமதி என்கிற 2 பெயர்களினுடைய முதல் எழுத்தை வைத்து ஈகோன்னு ஒரு அழகான டைட்டிலை வந்து இயக்குனர் சக்திவேல் அவர்கள் இதில் வச்சுருக்காரு. பாலா கூட ஒர்க் பண்ணுறது இஸ் ஜாய் டு ஒர்க் வித். அது பாலா வந்துட்டு போனால் ஏன்டா நண்பன் போகிறாப்புல அப்படின்ற மாதிரியே இருக்கும். அந்த இடத்தையே கலகலன்னு வச்சுட்டு இட்ஸ் a கிரேட் ஒரு நல்ல கம்பெனியன் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, வெட்டுங்க அவனை. இவ என்னடா நம்மளை கொல்றதை விட புருஷனை ஜெயிலுக்கு அனுப்புறதுல குறியா இருக்கா? வேற நம்ம கனெக்ஷனா இருக்குமோ? நான் ஜெயிலுக்கு போன பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்துக்கோலடா, உன்னை நம்பி தான்டா போறேன். நீ ஜெயிலியே போகாட்டாலும் உன் பொண்டாட்டி பார்த்துக்கோண்டா. உங்க குடும்பத்தை பத்தி தான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன், பெருமையா. படம் December 6th ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ரொம்ப ஒரு ஜாலியான காமெடி ஃபேமிலி என்டர்டெய்னர். ஐம் ஷுர் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரசிச்சு பார்ப்பீங்க. என் பொண்ணை கன்ஃபார்ம் ஆகிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிங்க. ஐயோ, சத்தியமா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. கல்யாணம் ஆனாலும் உடைய கொண்டுருவாங்க, ஆகாண்டாலும் உடைய கொண்டுருவாங்க. உடைய கொல்ல போறது கன்ஃபார்ம். போல என் வாழ்க்கை தலைகீழா. எல்லாருக்கும் வணக்கம். பிரியாணி வர இன்னும் சில வாரங்களில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பயமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, எல்லாமே இருக்குது. கார்த்தி, நான், பிரேம், யுவன், சூர்யா, கார்த்திக் ராஜா எல்லாருமே வந்து ஒரே ஸ்கூல். நாங்கள்லாம் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே தெரியும், ஸ்கூல் டேஸ்லேருந்தே பழக்கம். ஸோ சூர்யா சார் மட்டும்தான் இதில் மிஸ்ஸிங்கு, கார்த்திக் மிஸ்ஸிங்கு. நாங்கள்லாம் சேர்ந்து இப்போ ஸ்கூல் ரீயூனியனாக சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி படம் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன வயசில் அரை ட்ரௌசர் போட்டுட்டு ஸ்கூலில் விளையாடிட்டு இருந்தபோது ஒரு 2 ரூபாய்க்கு பரோட்டா வாங்கி சாப்பிட்ட பசங்க இன்றைக்கெல்லாம் வந்து படம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறது யோசிச்சே பார்க்கல. அப்பவும் யோசிச்சு பார்க்கல. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது தான் அன்றைக்கி ஈவன் சொல்லும் போது தான் நானே யோசிச்சு பார்த்தேன், ஆமாம் எல்லாம் அந்த கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ எமோஷ்னலாகவே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்குது இந்த படம். யுவன் சார்னுடைய ஒரு 100வது படம். அந்த அவருடைய 100வது படத்தை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக கருதுகிறோம். 100வது படம் நான் வந்து டச் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. எப்படியோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தது லைஃப். அண்ட் ஐ ரியலி தேங்க் த டைரக்டர்ஸ் அண்ட் த ப்ரொடியூசர்ஸ். எனக்கு இவ்வளோ படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ், இயக்குனர்கள், அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரெஸ் எல்லாரோட சப்போர்ட்டும் இருந்ததுனால இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன். என்னோடய பிரதர் யுவன், அவருடைய 100வது படம் வந்து நான் டைரக்ட் பண்ணுறதுக்கு கிடச்சிது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம்.
எங்கள் ஃபேமிலியில் வந்து 3 பேர் 100 கிராஸ் பண்ணியிருக்காங்க. பெரியப்பா வந்து 900 கிராஸ் பண்ணிட்டாரு. எங்கள் அப்பா 100 கிராஸ் பண்ணியிருக்காரு. ஈவன் 100 ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக. ஸோ அந்த 100வது படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப நிஜமாக ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவனுடைய 100வது படம் சாதாரண விஷயம் கிடையாது. 100 படம் முடிக்கிறது. இன்றைக்கி நான் அப்பா கிட்ட சொன்னேன், நான் மேக்ஸிமம் நடித்தா 30 படம் நடித்தா பெரிய விஷயம் பண்ணேன். பட் வந்து இவன் வந்து ரொம்ப ஏர்லி கரியரில் வந்து மியூசிக் ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ வெரைட்டி ஆஃப் மியூசிக் கொடுத்து ஒரு 100வது படம் டச் பண்ணியிருக்காரு. ஈவெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒவ்வொரு படத்துலையும் சவுண்ட்ஸ் புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாப்புல. எங்கேருந்துங்க பிடிக்கிறீங்க? ஒவ்வொரு வாட்டியும் சவுண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துட்டு இருக்கு ஒவ்வொரு வாட்டி. ஒன்று 100வது படம் ஆக்சுவலி எங்கள் அப்பாவோட, நீங்கள் சொன்னது அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் வந்து சிவகுமார் சார் நடித்தது. கார்த்தியோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் நான் மியூசிக் பண்ணேன். இப்போ என்னோட 100வது படம் அவர் ஹீரோவாக இருக்கார். ஸோ இது ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆப்வியஸ்லி நாங்கள் 2 பேர் ஒர்க் பண்ண எல்லா மூவிஸும் எங்கள் மியூசிக் ஹஸ் பின் சக்ஸஸ்ஃபுல். சேம் கோஸ் டு வெங்கட் பிரபு. ஏன்னா இவன்கிட்ட எப்போவுமே நான் டென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏதாவது டியூன் கொடுத்தா கூட எப்போ அது 100வது படம்ப்பா, இந்த டியூன்லாம் கொஞ்சம் வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஏமாற்றி டென்ஷன் படுத்தி எப்பா என்னப்பா நம்பர் சொல்லி ஏன்ப்பா பயமுறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ அதெல்லாம் தாண்டி ஆடியோ ரிலீஸ் ஆகி இப்போது எல்லாம் படம் முடிஞ்சு இப்போது படம் வரப்போகுது, வெளியில் வரப்போகுது. டார்ச்சர் பண்ணியிருக்கான். நான் அவர் வந்து இல்லை ஓகே நீங்கள் டென்ஷன் பண்ணாதீங்க, நான் எப்போ எந்த படத்துக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணார். பட் அதுக்கு சொன்ன மாதிரியே ஒவ்வொரு சாங்லேயும் சவுண்ட்ஸ் புதுசாக இருந்துச்சு. அந்த பிரியாணியோடைய தீம் மியூசிக் வரும்போது செட்டில் செப்பரேட் கிளாப்ஸ் இருந்துச்சு. இதில் வந்து மெயின் ப்ரெஷர் என்ன அப்படின்னு நினச்சேன்னா, இட்ஸ் 100வது படம். ஆப்வியஸ்லி என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கே தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாள் டூயட் சாங் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே ஸ்க்ராப் பண்ணோம். அண்ட் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் அண்ட் எப்படியோ பண்ணி முடிச்சாச்சு. தேங்க்ஸ் டு காட். ஹாய், நான் தான் சுகன். ஐ ஹேட் அ பர்ஃபெக்ட் லைஃப். ஆனால் இவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு கெட்ட பழக்கம், நான் எப்போல்லாம் சைட் டிஷ்ஷாக சரக்கு அடிக்கிறனோ அப்போல்லாம் மெயின் டிஷ்ஷாக பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். பிரியாணி தான் வேணுமா? இந்த தோசை இட்லியெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? எனக்கு பிரியாணி வேணும். டாட். பாவங்க, ஒரு பிரியாணி காசப்பட்டு இவங்க 2 பேர் லைஃப் தலைகீழ மாறி போச்சு. வெங்கட் பிரபு டயட் இல்லையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெங்கட் பிரபு சார் ஒரு பற்றி எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஜாலியான ஒரு டீம். அவர் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாகவே அவர் ஹேண்டில் பண்ண மாட்டார். என்னோட ரெகுலராக நடிக்கிறவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. பிரேம் இருக்கான், சம்பத் இருக்காப்புல, அப்புறம் வந்து ஜெயபிரகாஷ் சார், பஞ்சு சுப்பு, அவங்களாம் இருக்காங்க. இப்போ ஸ்பெஷலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசர் சார் ஃபஸ்ட் டைம் என்னோடய படத்தில் இதை தான் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மதுமிதான்னு சொல்லி யோகி படத்தில் ஹீரோயினாக நடித்தவங்க, அவங்க இதில் ஒரு ரோல் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் a வெரி பிக் ஸ்டார் காஸ்ட். அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சண்முக சுந்தரம் சாரும் நடிக்கிறார் இந்த படத்தில். ரொம்ப ஜாலியாக இருந்தது. கார்த்தியோட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம். எனக்கு அவர் பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை. ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். என்னோட சீனியர் அவர். ஆக்சுவலாக என்னோட வயசில் மூத்தவர். பிரேம்ஜி சொன்ன மாதிரி நாங்கள் ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. பட் இந்த படத்தில் நடிக்கும்போது அந்த ஃபீல் வந்துடுச்சு. டெய்லி வந்து பிரேம்ஜி காலைல வந்தோடனே 2 பேரும் ஒரு ஹக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வேலையை ஆரம்பிப்போம். கேஷுவலாக பேசுகிற விஷயங்கள், அது வந்து ஒரு படத்தில் நடிக்கிறோம், அந்த சீரியஸ்னஸே இருக்காது. கார்த்திக் வந்து இஸ் அ வெரி நேச்சுரல் ஆக்டர். கார்த்திக் எனக்கு அவர் நடிக்கிற மாதிரியே தெரியாது. அவர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவர் பண்ணுறது ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியே தெரியாது. இதுலேயும் நல்ல இமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் ரொம்ப அட் ஈஸ் பண்ணுவார். அதுதான் கார்த்திகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஒரு ஸ்டைலிஷான ஒரு மேக் ஓவர் கிடைக்கல. எங்கே போனாலும் பொண்ணுங்களாம் கேட்குறது பையன் மாதிரி ஒரு படம் பண்ணுங்க. ஏங்க வந்தால் நான் பண்ண மாட்டேன் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி மாட்டவே இல்லைன்னு. பட் அதுக்கேற்ற மாதிரி இதில் கரெக்டாக மாட்டுச்சு. இந்த படத்தில் கார்த்தியோட ஸ்டைல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த கதை பண்ணும்போதே வந்து நானும் வாசுகி வந்து முன்னாடியே பிளான் பண்ணோம். மீசையெல்லாம் வேற குறைக்க வச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது நம்ம ஒரு வீரத்தெல்லாம் இழக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் மீசையெல்லாம் குறைச்சி லென்ஸ் எல்லாம் பண்ணி டிஷர்ட்ஸ் நிறைய அந்த படத்தை கொடுத்தாங்க கலர்ஃபுல்லாக. ஸோ ஆட்டிடியூடாகவே வேற ஒரு ஆளாக இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஈஸியாக பொண்ணுங்களுக்கு பார்த்தா பிடிக்கிற ஒரு ஆளாக மாற வேண்டியது இருந்துச்சு. அப்படி பெண்களை எப்படி உஷார் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஜாலியான நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு பையன் மாதிரி தான் ஒரு கேரக்டர். நம்ம செட்லேயே அப்படி ஒருத்தர் இருப்பான். எல்லாத்தையும் நம்ம இதை கேட்டாலும் அவன் உஷார் பண்ணுறான், அவன் உஷார் பண்ணிட்டாடா அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் கார்த்தி இதில் ப்ளே பண்ணுறாங்க. பிரேம்ஜி வந்து சின்ன வயசில் ராம்கி சார் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவான். அதே மாதிரி ஹேர் ஸ்டைலு, சட்டை ஓப்பன் பண்ணி விட்டு உள்ள பனியன், அதே மாதிரி ஒரு துண்டு கழுத்தில் போட்டு தான் வந்து வீட்டில் சுற்றுறது. வீட்லேயே அப்படி தான் சுற்றுவான். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்து ராம்கி சார் படங்கள் பார்த்து வளர்ந்துருக்கோம். ராம்கி சார் வந்து சொல்லணும்னா ஃபஸ்ட்டே போயிருந்தப்போ ராம்கி சார் உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. நாங்கள் ஐயோ சார் வந்துட்டாரான்னு பயந்துட்டு அவங்க அந்த மேக்கப் போட்டு சார் வந்து பார்க்குறேன்னு சொன்னேன். அதுக்குள்ளே ஒரு மேக்கப்லாம் போட்டு காஸ்டியூம்லாம் போட்டு வேனுக்குள்ளே வந்து தம்பி எப்படி இருக்கே அப்படின்ட்டு வந்துட்டார். அவ்வளோ ஈஸியாக பழகிற ஆள். சார் நாங்களாம் சின்ன பசங்க சார், நீங்கள் சார்லாம் சொல்லாதீங்க சார் தயவு செஞ்சு, அது எத்தனை வாட்டி சொன்னாலும் சொல்லிட்டே இருக்காரு. ஐ ஷுட் பி லக்கி. ஏன்னா இவ்வளோ பெரிய டைரக்டர் மகாதா ஹிட்டுக்கு அப்புறம் அவங்களே வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், பிரிவோட்டல் ரோல், அது என்னன்னு சொல்ல வேண்டாம்னு சொன்னார், அதனால சொல்ல வந்து சாரோட இதில் தான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ரீஎன்ட்ரின்றது இந்த பிரியாணி தான் என்னுடைய ரீஎன்ட்ரி. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஐ ஷுட் பி ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு மிஸ்டர் வெங்கட் பிரபு. கேட்டோடனே வந்து ஒரு இமீடியட்டாக வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஷேட்ஸ் உள்ள ஒரு ரோல். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். கராத்தே கற்றுக்கிட்டு, சிலம்பம் கற்றுக்கிட்டு, அதில் எத்தனை படி இருக்கோ அதெல்லாம் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு ஃபுல்லாக ப்ராப்பர் ட்ரெயின் ஆகி வந்தவங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டார். அவரோட கெரியர் பற்றின விஷயங்கள், அவர் லைஃப் பற்றின விஷயங்கள், அப்பா அவருக்கு சொன்ன விஷயங்கள் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் சாருக்கு வந்து இன்னும் உங்கள் அப்படியே வேற இருக்கீங்க சார், இது திரும்ப ஒரு ரவுண்டு தான் சார், உங்களுக்கு சூப்பர் ரவுண்ட் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள் சார். அன்சிகா எனக்கு முன்னாடியே தெரியும். அன்சிகா இஸ் அ குட் ஃப்ரெண்ட். இன்றைக்கி அவங்க ஷீஸ் இந்த சாங் ஷூட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி வர முடியல. ஸோ அவங்க இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹர். ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால வந்து இட் வாஸ் மச் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. எப்பவுமே எல்லா படத்துலையும் வந்து ஹீரோ ஹீரோயின் பார்ப்பாங்க, லவ் ஆரம்பிக்கும். இந்த படத்தில் பிரேக்கப்பில் தான் லவ்வே ஸ்டார்ட் ஆகும். ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ யூஸ்வலான ரொமான்ஸாக இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். முக்கால்வாசி இந்த பொண்ணு திட்டிகிட்டே இருக்கும், நான் நம்பவே மாட்டேன் நீ பொறுக்கின்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சண்டை போடுற சீன்ஸாக தான் இருக்கும். பட் சாங்ஸில் வந்து நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும், அழகான சாங்ஸாக கிடச்சிது. அண்ட் யுவனோட மியூசிக் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக நிறைய ரிஹர்சல் எடுத்து ஆட வேண்டியது இருந்துச்சு. அண்ட் என்னையே வந்து நான் வேற ஒரு ஆளை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த இது கரெக்டாக இந்த படத்தை எனக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். So Mandy was such a thorough professional actor. She's actually from London. She's a very big star in Punjab. Punjabi filmsல வந்து நம்ம ஊரில் வந்து ஸ்னேகா மாதிரி பஞ்சாபில் வந்து அவங்க வந்து புடவை சுடிதாரில் நடிக்கிற ஒரு ஹீரோயின். ஸ்னேகா கௌசல்யா மேடம் மாதிரி, கௌசல்யா அண்ட் தேவேனி மேடம் மாதிரி பஞ்சாபில் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்து பயங்கர ஹாட்டான ஒரு ஆக்ட்ரஸாக மாற்றி இருந்திருக்கோம். அவங்க ரொம்ப தர்மசங்கடப்பட்டாங்க. ஐயோ எங்கள் ஊர்லலாம் பார்த்தா நம்பவே மாட்டாங்க நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான். பட் இந்த படத்தில் அவங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், பிவோட்டல் கேரக்டர். அண்ட் வாட் சர்ப்ரைஸ் மீ வந்து தமிழ், இப்போ நம்மலாம் ஹிந்தி கேட்டுகிட்டே இருக்கோம். தூர்தர்ஷனில் வந்து அந்த காலத்தில் கூட நம்ம எப்படியாவது நியூஸ்லேயாவது ஹிந்தி கேட்டுருவோம். பட் அங்கே இருக்கிறவங்க தமிழ் கேட்டிருக்க கூட மாட்டாங்க, அந்த லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. பட் இங்கே வந்துட்டு உடனே அந்த லாங்குவேஜை கற்றுக்கிறது, எங்கே பாஸ் பண்ணணும், நீ இந்த டைலாக் பேசி காட்டுறீங்கன்னு சொல்லி என்ன பேச சொல்லி, இந்த இடத்துல பிரேக் பண்ணணுமா, அந்த இடத்துல பண்ணணுமாங்கிறது இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ப்ராம்ப்டிங்கே எடுத்துக்கவே இல்லை. ப்ராம்ப்டிங்கிற விஷயமே இல்லாமல் அவ்வளோ நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் சர்ப்ரைசிங்காக நான் பார்க்கும்போது ஷீஸ் அ வெரி குட் ஆக்டர் அப்படின்னு நல்லா தெரிஞ்சது. This movie, Biryani, is my first Tamil film, and I must say that it's like the best experience of my life. She's a thorough professional. The best part with Mandy was, even though she didn't know any Tamil, but she used to by heart the whole thing. She used to write it in Hindi, and she used to, my assistants used to work with her closely to translate the whole dialogue. So she used to by heart, she'll know where to leave the pause, and இந்த இடத்துல எப்படி ரியாக்ஷன் மாற்றணும், everything she'll learn everything. And it was a delight working with Mandy. ஆசைக்கு ஒரு வாட்டி ஓட்டி பார்க்கலாமே. யார் மிஸ்ஸிங் தெரியல? நான் எவ்வளவு பேர் பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா உனக்கு? உயிருக்கு ஆபத்துனோட எம்எல்ஏ கன் வைக்கிறல.
போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. சுவையான பிரியாணி ரெடி. என்னதான் இருந்தாலும் டம் பிரியாணி வெஸ்ட். இந்த பிரியாணி செம்ம டேஸ்ட். வெங்கட் பிரபு டயட் இல்லையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கேமராமேன் சக்தி சார் என்னோடய படத்தில் தான் வந்து அவர் நிறைய விதவிதமான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுவார். நான் தான் அவருக்கு வந்து ஒரு கினி பிக் மாதிரி அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோன்னா இதில் தான் பண்ணுவார். இந்த ஃப்ளேர் விடுறது, இந்த ப்ளீச் பைபாஸு ஏதோ சொல்லுவார். எனக்கு ஒன்றுமே புரியாது. ஓகே சார் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிடுவேன் நான். ஆனால் சரோஜா படத்தில் வந்து ஹேண்ட் ஹெல்ட் பண்ணோம். ஃபுல் படம் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து கையில் தான் இருக்கும் கேமரா. மங்காத்தாலேயும் வந்து அந்த டென்ஷன் பில்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஹேண்ட் ஹெல்ட் தான் பண்ணோம். இந்த படமும் ரொம்ப டென்ஷனான ஃபிலிம். பட் ஆனால் வந்து மங்காத்தா மேக்கிங் இதில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஷோல்டர்லேயே சுமக்கலை கேமராவை. ஃபுல்லாகவே ஸ்டாண்டில் தான் இருக்கும். ஷோல்டரில் சுமந்த மாதிரி பண்ணது வந்து பிரவீன் தான். ஏன்னா அவ்வளோ கட்டிங்ஸ் ஒரு ரன் ஃபார் யுவர் லைஃப்னு சொல்லி ஒரு சாங் இருக்குது. அந்த சாங்கில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 கட்ஸ் வரும். 600 ஷார்ட்ஸ் அந்த சாங்கில் 600 ஷார்ட்ஸ் வரும். ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிரவீன் கட் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அதை கலரிங் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப மாட்டி முழிச்சாங்க. ஸோ என்னோட டீம், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் மை டீம். வெங்கடோட படம்னாலே கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் கேமரா ஒர்க்காக இருந்தாலும் சரி, எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, யுவனோட மியூசிக்காக இருந்தாலும் சரி, எல்லாருமே அதே மாதிரி வெங்கடோட படங்களுக்கு போன படத்துக்கு இன்னும் ரிப்பீட் பண்ணாமல் அதை மட்டும் இந்த படத்துக்கு பண்ணவே விட மாட்டார். எந்த எஃபெக்ட் போட்டாலும் சரி, எந்த மாதிரி கட்டிங் பேட்டர்ன் பண்ணாலும் சரி, அது பண்ணிட்டோமே ஏற்கனவே, நம்ம திருப்பி புதுசாக ஒன்று பண்ணுவோமே. அதனால் இவர் படம் பண்ணும்போது கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் அந்த பேட்டர்னை ஒன்று புதுசாக தேடி கண்டுபிடிச்சி போட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இதை நான் லேபில் போய் கன்ஃபார்ம் பண்ணி அவங்கக்கிட்ட திட்ட வாங்கி இத்தனை எஃபெக்ட் போட்டு கொடுத்துருக்கீங்க, எப்படி பண்ணுறது அப்படின்னு. பட் வி ட்ரைட் அவர் லெவல் பெஸ்ட். இந்த படத்தில் நான் ஒரு விஷயம் ஸ்டன்னிங்காக நோட்டீஸ் பண்ண விஷயம் வந்து, பொதுவாக ஆக்ஷன் படத்தில் கேமரா மூவ்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், நம்ம ஐ ஜர்க் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து சக்தி சார் ரொம்ப கான்ஷியஸாக வந்து கேமராவை ஜாஸ்தி மூவ் பண்ணாமல் ஸ்டாட்டிக்காக வச்சிருப்பார். பட் நிறைய லென்ஸ் ஆப்ஷன் எடுத்திருப்பாரு. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்கும்போது கூட ஐ ஜர்க் வரல, கண்ணு வந்து டென்ஷன் ஆகவே இல்லை, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவோ டயர்ட் ஆகவே இல்லை. அது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு நான் பார்க்கும்போது. அண்ட் இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து தீ மாதிரி போகும், ஆரம்பித்து பரபரன்னு போகும். அதுக்கு பெரிய எஃபர்ட் வந்து எடிட்டருக்கு சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக ஒரு பிளெஸ்ஸிங்காக கருதுறது என்னோடய தம்பியோட 100வது படத்தில் வாலி சார் பாட்டு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இட்ஸ் எ பிளெஸ்ஸிங். எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து என்னோடய படத்தில் கிட்டத்தட்ட வந்து அவர் சென்னை 28லேருந்து ஆரம்பித்து முதல் பாட்டு நான் என்னோடய கெரியரில் டைரக்டராக கம்போஸ் பண்ணது யாருக்குள்ளிங்க யாரோங்கிற சாங் சென்னை 28ல் ஈவென்ட் பண்ணும்போது அந்த சாங்கை வந்து நான் வாலி சார் வச்சு தான் எழுதினேன். அது ரொம்ப முதல்ல சந்தோஷப்பட்டது அப்பா தான். ஏன்னா வாலி சார் கேட்டார், ஏன்னா உங்கள் அப்பனே எழுதுவானேடா, எதுக்கடா என்கிட்ட வந்தேன் அப்படின்னு. இல்லை, எனக்கு உங்கள் பிளெஸிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவர்கிட்ட போனேன். வாலி சார் வந்து எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் யாருமே மறக்க முடியாத ஒருத்தர். நான் அவர் இறந்ததுக்கப்புறமா அவரை நான் வந்து அப்படி நான் பார்க்க விரும்பாதனாலே நான் அந்த டெத்துக்கு நான் போகவே இல்லை. ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்து பேசும்போதே வந்து அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ பாசிட்டிவாக ஒருத்தர். எல்லாருமே சொல்கிறது வாலி சார் மாதிரி வாழ்க்கை அமைஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி முழுமையாக வாழ்ந்துட்டு போன ஒருத்தர். ஸோ வாலி சார் வந்து இந்த படத்தில் அவர் எழுதின பாட்டை நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பாடி நடிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னோட பக்கபலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டெக்னிக்கல் டீம் தான் ஆல்வேஸ். நான் இது வரைக்கும் சென்னை 28, சரோஜா, கோவா, மங்காத்தா, பிரியாணி இதுலேயுமே நான் வந்து என்னுடைய டெக்னீஷியன்ஸை நான் மாற்றினதே கிடையாது. அதே கேமராமேன், அதே மியூசிக் டைரக்டர், அதே எடிட்டர், அதே காஸ்டியூம் டிசைனர், ஸ்டண்ட் டைரக்டர்லேருந்து ஆர்ட் டைரக்டர் விதேஷ், எல்லாருமே வந்து இது ஒரே டீம் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க பொறுப்பை ஏற்றுக்குவாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இவர் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. இந்த ஜானர் ஆஃப் படம் இவ்வளோ ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சக்தி சார் ரெடி ஆகிடுவார். ஆர்ட் டைரக்டர் வந்து அவர் சைடில் வந்து இந்த படம் எந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப் இருக்கணும்,
அது மாதிரி ஸ்டைலிங்கில் வந்து யார் யார் எப்படி இருக்கணும், எல்லாருமே ஸ்டைலாக இருக்கணும். இந்த படத்தில் எல்லாருக்குமே ஒரு ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலி ஆஸ் அ டீம் வி புட் இன் அவர் 100% இன்டு திஸ் ஃபிலிம். வெரி யூத்ஃபுல், பயங்கர யூத்துக்கு பயங்கர ரொம்ப பிடிக்கிற படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோடய அசிஸ்டன்ஸ்லாம் அந்த ஏஜ் குரூப் ஆஃப் அரௌண்ட் 22 to 27 ரொம்ப ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 தடவையாவது பிரியாணியோட பாட்டியும் பிரியாணியோட சீக்வன்ஸையும் பார்த்து சிரிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. நீ என் வாழ்க்கையில் வந்ததுலேருந்து ஏன் கட்டம் மகா மட்டமாக போச்சு. ஏன்னா அப்படி பேசிட்டு இருக்க? திங்க் பாசிட்டிவ். இப்போ சொல்கிறேன்டா, இன்னிலேருந்து நம்ம டைம் மாறுது. ஒவ்வொன்றும் பார்த்து செதுக்கி எடுக்கிறாரு அவர் சாரு. ஸோ ஒரு கீனாக ரொம்ப சீரியஸாக ஒரு படம் பண்ணியிருக்காங்க, 1 year படம் பண்ணியிருக்காங்க. தமிழ் தெலுங்கு பைலிங்குவல். இட் இஸ் கம் அவுட் ரியலி வெரி வெல். வித் யுவர் சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற என்னுடைய எண்ணம் இருக்குது. திரும்ப யங்காக ஒரு அர்பன் ஃபிலிம் பண்ணாங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்டுடியோனோட பப்ளிசிட்டி பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ 20th படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படம் நிச்சயமாக ஹிட் ஆகணும் நான் வேண்டிக்கிறேன். அண்ட் ஐ எம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் உங்கள் சப்போர்ட் எல்லாருக்கும் தேவை. Thank you very much. So every time you have been a big support for us, and also இந்த படத்துலையும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்குன்னு நம்புகிறோம். Thank you. வருவதை நீ எதிர்கொண்டு பார்த்திடு கோழையாகாதே. உன்னில் அறுத்தும் அதனித்தும் கொதிக்கட்டும், எண்ணிய எண்ணம் அது என்றும் ஜெயிக்கட்டும். தப்பேதும் இல்லை, நீ அப்பனுக்கு பிள்ளை. எதிர்த்து நில், எதிரியே இல்லை. நம்பிக்கை கொள், தடைகளே இல்லை. நிமிடம் ஏன் நொடிகளே போதும், நினைப்பதே வெற்றிதானே. எழுந்து வா, லா இல்லல்லா, லா இல்லல்லா லேயோ, லா இல்லல்லா, லா இல்லல்லா லேயோ, லா இல்லல்லா, லா இல்லல்லா லேயோ. நினைப்பதே
happy to be part of this energetic track. யுவனோட ஒர்க்கிங் ஸ்டைல் ஐ totally love. First of all, congrats to Yuvan on completing 100 films. 100 படம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்ணுறாருன்றது சாதாரண விஷயம் இல்லை. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் சேர்ந்து பாடியிருக்கோம். அது ஒரே ஒரு பேருக்காக, அந்த பேர் யுவன். அது என்றும் ஜெயிக்கட்டும், தப்பேதும் இல்லை, நீ அப்பனுக்கு பிள்ளை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லி வச்சு அடிச்சா கைப்புள்ளி வச்சு புடிச்சா நம்மூருக்குள்ள உன சுத்தி ஒளி வட்டமே பந்தாயத்தில் ஜெயிச்சா நீ வல்ல வேணாம் தோத்தா ஏமாந்த வேணாம் அட போடா உன் சட்டமே நீ எத்தி பூவ விளைச்சாலே தண்ணி விட்டு நினைச்சாலே அந்த வேத அரளிப்பு கொடுக்காதடா ஆரம்பமே இப்போ அதிரதடா ஆகாயமே என்னைக்கு காணவில்லை இதுதான் தான் நிஜமானது உன்னை சுத்தி பூ போட ஆடு இருக்கும் புகழ் பாட வாயிருக்கும் எல்லாமே நிழலானது நம்ம ஆசைப்பட்ட அதுக்காக வாழ வேண்டாம் எதுக்காக எதுக்காக எல்லாமே கொண்டாட்டமே ஆரம்பமே இப்போ அதிரதடா ஆகாயமே இப்போ வளருமடா என் வீட்டுல நான் இருந்தேனே எதிர் வீட்டுல அவ இருந்தாலே லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியல அவ டாடி மூஞ்சி சரியில்லை அவ மம்மி பேச்சும் பிடிக்கல ஆனாலும் அவளை மறக்க முடியல எங்கு டாங்கு பெல்லு பெல்லு புசி சிந்த வெள்ளு நீ தான் தர்மம் பில்லு டீ சொல்லு ஸ்ட்ராங்கா டீ சொல்லு
லவ் ஒன்று லாட்டரி சீட்டு இல்லை, உழைப்பு தான் பெருசுன்னா ஃபாலோ பண்ண என் போலால் இல்லை. துஜே கேளியவ நான் இன்னும் பார்க்கல, இருந்தும் ஏரியாவில் லவ்வில் என்ன மிஞ்ச ஆளில்லை. ரெயிலு இப்போ நம்ம காட்டுல, சன்னில்லா நான் குமுதா ஓட்டுல. Johnny, yes, Papa. Telling lies, no, Papa. Telling lies, no, Papa. No, Papa. Kuika, va, Papa. கருப்பானி வாயன்ன கலாச்சி ஃபை 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 சொதப்பி ஃபை பொறுப்பானி இருக்காத சொதப்பி ஃபை வெக்கத்தை வேணான ஓட்டி ஃபை நெஞ்சோட நீங்காம ஒட்டி ஃபை முட்டாய் முத்தத்தை வாயோட வாய் வச்ச ஃபை 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 கலாச்சி ஃபை கருப்பானி வாயன்ன கலாச்சி ஃபை 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 சொதப்பி ஃபை பொறுப்பானி இருக்காத சொதப்பி ஃபை வெக்கத்தை வேணான ஓட்டி ஃபை நெஞ்சோட நீங்காம ஒட்டி ஃபை முட்டாய் முத்தத்தை வாயோட வாய் வச்சு கருப்பானி வாயன்ன கலாச்சி ஃபை 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 சொதப்பி ஃபை கருப்பானி வாயன்ன கலாச்சி ஃபை 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 சொதப்பி ஃபை பொறுப்பானி இருக்காத சொதப்பி ஃபை வெக்கத்தை வேணான ஓட்டி ஃபை நெஞ்சோட நீங்காம ஓட்டி ஃபை முட்டாய் முத்தத்தை வாயோட வாய் வச்சு
பழங்கள்ல விஷமுள்ள ஒரு கூத காத்து கிள்ள ஒங்கோபம் என்ன கொல்ல அடி சொந்தம் இருந்தும் பந்தம் இருந்தும் பாவி நெஞ்சு எரியும் ஒரு பைத்தியம் பிடிச்ச பௌர்ணமி நிலவு மேகத்தை கிழிச்சு எரியும். பழங்கள்ல விஷமுள்ள ஒரு கூத காத்து கிள்ள வங்கோபம் என்ன கொல்ல அடி சொந்தம் இருந்தும் பந்தம் இருந்தும் பாவி நெஞ்சு எரியும் ஒரு பைத்தியம் பிடிச்ச பௌர்ணமி நிலவு மேகத்தை கிழிச்சு எரியும். பொண்ணு மனசு ஒரு தினுசு அதில் மிருகமும் தெய்வமும் வாழும். டேய் புரிஞ்சுதா? பொண்ணு மனசு ஒரு தினுசு அதில் மிருகமும் தெய்வமும் வாழும். என்ன பந்தாடும் மிருகம் கூறு போட்டு கூத்தாடும் தெய்வம். அவ நினப்ப புரிவதில ஒரு ஆம்பள பொழப்பு அழியும். நீ கொஞ்சம் போல மெல்ல சிரிக்க அத்தாடி என்னவண்ணி நான் தொலைக்க பார்வையால் இருதயம் நினைக்கட்டுமா பாதத்தை இமைகளில் வருடட்டுமா நீ சொல்லும் வார்த்தைக்குள் வசிக்கட்டுமா கோபத்தை கொண்டாடி ரசிக்கட்டுமா. பழங்கள்ல விஷமுள்ள ஒரு கூத காத்து கிள்ள வங்கோபம் என்ன கொல்ல அடி சொந்தம் இருந்தோம் பந்தம் இருந்தோம் பாவி நெஞ்சு எரியும் ஒரு பைத்தியம் முடிச்ச பௌர்ணமி நிலவு மேகத்தை கிழிச்சு எரியும். உலகத்துல தம்பதிக சேர்ந்திருப்பது ஒன்னோ ரெண்டு அட வெளியில சேர்ந்து சுத்தும் வீட்டுக்குள்ள கட்டில் மட்டும் ரெண்டு இருக்கும். என் விதிய இதுதானா பெருந்தினவுக்கு பத்தியம் தானா என் ராத்திரி எரியுதடி தூக்கமில்ல ரகசியம் உடையுதடி கர்வத்தின் கர்ப்பத்தில் வளர்ந்தவளே காதலின் திமிருக்கு பிறந்தவளே கருணையால் இதயத்தை கொன்றுவிடு கல்லறையில் என்னோடு வாழ்ந்து விடு. ஏல 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 ஒரு கூட காத்து இல்ல ஒங்கோபம் என்ன கொல்ல அடி சொந்தம் இருந்தோம் பந்தம் இருந்தோம் தானே தானே தானா ஒரு பைத்தியம் முடிச்ச பௌர்ணமி நிலவு. இது மேல என்ன சொல்றது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
எனக்கு கூட இந்த வண்டியில ரொம்ப தூரம் போகணும்னு ஆசை. இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், வந்தம்மா மூடிக்கிட்டு வண்டியை ஓட்டினம்மா போனம்மா. அண்ணே பொங்கல் முடிஞ்சிருச்சு. சண்முகனை ஊர்ல இருந்து வந்து காரை கேட்டா என்ன பண்ணணும் தெரியாம தானே மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சிருக்க. அதுக்கு தான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். அடுத்தவங்க வண்டி வச்சுட்டு ஆடாதீங்க ஆடாதீங்கன்னு. ஐயா வண்டி நம்ம விட்டு எங்கேயும் போகாதியா? இல்ல எப்படா சொல்றேன்னு கேட்காதீங்க. அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. ஆனா கண்டிப்பா நம்ம கூட தான் இருக்கும். என்னென்ன இது? பொண்ணுக்கு ஜட்டி தெரியற மாதிரி ட்ரெஸ் வாங்கி வந்திருக்கேன். அப்புறம் யாரு கல்யாணம் பண்ணிப்பா? நீங்க கொஞ்சம் பெரிய பொண்ணா எதிர்பார்த்தீங்களா? நோ இட்ஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் படம். ஒரு குழந்தை பொண்ணா பிறந்தா ஒரே ஒரு குறிக்கோளோட தான் வளர்ப்பாங்க. கல்யாணம், ஷாதி, மேரேஜ், இருக்கிறதுலே சவத்தா சுச்சு பிச்சிக்கி அப்படின்ற மாதிரி ஒரு பையனை பார்த்து கொஞ்சோண்டு சிரிச்சு நிறைய வழிஞ்சு ஷாப்பிங் போய் பர்ஸை அழிச்சு மோதிரத்தை மாற்றி கேக்க ஊட்டி பாண்டிக்கு போய் பிரேக் டவுன் ஆன காரை கையால் தள்ளி சில பல முத்தாக்களை கொடுத்து மண்டபத்தை பார்த்து கோபிநாத் கோட்டை போட்டு காசி யாத்திரை போயிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து உட்காந்தா வா. நீ ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ற? இமோஷன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு தப்பு. வாட்ஸ் த தப்பு? எனிவே நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல. ஜூட் போல் ரே ஹே தூ. இட்ஸ் ரொமான்டிக்ஸ் ஆஃப் த ரிபப்ளிக்ஸ். டீசன்ட் ஃபேமிலி கைஸ், சைல்டிஷ் குழந்தைகள், உடல் உபாதை பேஷண்ட், தயவு செஞ்சு வீட்டுக்கு தெரியாம தனித்தனியா வாங்க. இல்லைன்னா அடிக்கடி கீழே கொஞ்சம் சில்லறை பொறுக்க வேண்டியிருக்கும். எனக்கு ப்ராப்ளமே இல்லை. இந்த ஆண் வர்க்கமே ஒரே மாதிரி தான். ஆனா ஐசி மட்டும் கூடாது. ஐசினா கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்க அம்மாக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாயிப்போம். இட்ஸ் நாட் a மயிலாப்பூர் மாடவீதி மூவி. இட்ஸ் a மல்டிப்ளெக்ஸ் டு மலுஞ்சம்பட்டி படம். இங்கிலீஷ் பஞ்ச். இவனுங்கெல்லாம் எங்க சார் படிச்சு உருப்பட போறானுங்க? எல்லாம் ரவுடி பசங்களா தான் வருவானுங்க. இவனுங்களை ரவுடி ஆக்குறானுங்க பாருங்க. அவனுங்களை அடிக்கணும். ஆனா ரியல் ஹீரோ யார் தெரியுமா? நல்லவன் தெரிஞ்சா அப்புறம் லவ் பண்ணு. அவன் மேல எனக்கு லவ் வந்துருச்சே. சொல்லிட்டியா? ஹலோ மாலினி. இதை எடுத்துட்டு போ. ஐயோ வேண்டாங்க, இந்த மீன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன விளையாடுறீங்களா? நாங்க விளையாடல, நீதான் ஒன்னும் ஆட்டோல சுத்தி இருக்கீங்க. அப்புறம் குழந்தை கொடுத்துருக்கேன், ஆனா ஐ லவ் யூ மட்டும் சொல்ல மாட்டியா? சொல்லு. உனக்கு என்ன தேவையில்லாத வேலை? அப்படியே நாட்டை திருத்த போறியா? மனசுல காந்தி நினைப்பா?